கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது உங்கள் வெற்றி நேரம் நிகழ்ச்சி கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றிவிடும். ஆகவே விசுவாசத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இப்பொழுது எனது கணவர் போதகர் சுந்தர் மேன்வராஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு இனிய பாடல். கர்த்தரின் படைப்பிலாம் விந்தை சிந்தை என் முழு சிந்தை சிறப்பாக பாடும் உம்மையை நாடும் சிந்தை மகிமை மகிமை தேவனுக்கே மகிமை 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 தேவனுக்கே மகிமை கர்த்தரின் படைப்பிலாம் விந்தை சிந்தை என் முழு சிந்தை சிறப்பாக பாடும் உம்மையை நாடும் சிந்தை சிறகை விரித்து சீரியே பறந்திடும் பறவை சத்தியமாய் கூறும் படைத்தவரின் உறவை பாடசாலைக்கும் கல்லூரிக்கும் செல்லாத பறவை பாடசாலைக்கும் கல்லூரிக்கும் செல்லாத பறவை கர்த்தரின் படைப்பிலாம் விந்தை சிந்தை என் முழு சிந்தை சிறப்பாக பாடும் உம்மையை நாடும் சிந்தை கர்த்தரின் படைப்பிலாம் விந்தை சிந்தை என் முழு சிந்தை சிறப்பாக பாடும் உம்மையை நாடும் சிந்தை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன்.
கடந்த வாரத்திலே நாங்கள் அனனியா சப்பிராலை குறித்து அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் பேசினோம். அதாவது ஒழுக்கத்தின் தேவன், காட் ஆஃப் ஆர்டர் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தேவ பயத்தை குறித்து, the fear of God என்பதை குறித்து அந்த தலையங்கத்திலே இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அதாவது போன பிரசங்கத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு அதை நான் பேச விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு நம் ஆலயத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு நாம் காணப்பட வேண்டியது தேவ பயமாயிருக்கிறது. நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ பயம் அவசியமாயிருக்கிறது. நாம் பார்ப்போம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? நாம் தேவ பக்தியோடு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதாவது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பாவியை பொறுத்தவரையிலே என்னை அடித்து விடுவாரோ, என்னை நரகத்துக்கு அனுப்பி விடுவாரோ என்ற அந்த பயம் இருக்கலாம். ஆனால் விசுவாசியை பொறுத்தவரையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதாவது அது பக்தி கலந்த பயம், அவருக்கு கனத்தை கொடுக்கிற பயம். அவர் யார், எப்படிப்பட்டவர்? அவர் உன்னதமானவர், பயங்கரமானவர், பட்சிக்கிற அக்கினி என்ற அந்த விதமான ஒரு சிந்தனையுடனான ஒரு பயம். அது மாத்திரமல்ல, அவருடைய உன்னதமான நிலைமை நினைத்து அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், ஆதியும் அந்தவுமானவர், அல்பா ஓமேகாவுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர், எல்லாவற்றையும் தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிறவர் என்றதான அந்த விதமான ஒரு சிந்தனை, அந்த விதமான ஒரு கௌரவத்தை அவர் கொடுக்கிறதான ஒரு பயம், அதுதான் தேவ பயம். இந்த தேவ பயம் சபையிலே காணப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த தேவ பயத்தை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய அப்பா என்ற அந்த எண்ணத்திலே நாம் இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு கிருபை இருக்கிறது, அவருடைய இரக்கம் இருக்கிறது, தயவு இருக்கிறது என்று சொல்லி நாம் அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை, அதெல்லாம் உண்மைதான். நாம் அவரிடத்திலே நாம் பிள்ளைகளாக எந்த நேரம் அவரிடத்திலே போகலாம், அவரை அப்பா என்று நாம் அழைக்கலாம், அவருடைய கிருபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய தயவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவெல்லாவற்றின் மத்தியிலும் நாம் அந்த தேவ பயம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதை குறித்து நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க பீடங்களிலே நாம் அந்த தேவ பயத்தை குறித்து பிரசங்கிக்கிறதும் கிடையாது. அந்த தேவ பயத்தை குறித்து சபை மக்களுக்கும் கேட்பதற்கு அக்கறை கிடையாது, விருப்பம் கிடையாது. அதாவது நாம் தேவ பயத்தை குறித்து பிரசங்கித்தால், இல்லாவிட்டால் கண்டிப்பான பிரசங்கம் கொடுத்தால், எங்கே சபையிலிருந்து மக்கள் போய்விடுவார்களோ, எங்கே காணிக்கை தசம பாகத்தை கொடாமல் விட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயத்திலேயே நாம் ஊழியக்காரர்களாகிய நாம் கூட ஒருவேளை என்ன செய்வதில்லை, நாம் தேவ பயத்தை குறித்து சபையில பிரசங்கிப்பதில்லை. அது மட்டுமல்ல,
நாங்கள் எப்பொழுதும் சில பாவத்தை குறித்து காரியங்களை குறித்து நாம் சொல்ல நாம் பயப்படுகிறோம். காரணம் என்ன? நாம் அரசியல் ரீதியாக சரியாக நாம் இருக்க வேண்டும். We want to be politically correct. So therefore we don't want to offend the government, we don't want to offend the people. நாம் ஜனங்களுக்கு எந்த பாதகத்தை விளைவிக்க விரும்பவில்லை. அவருடைய மனசு புண்பட வேண்டும் என்று புண்படுவதை நாம் விரும்பவில்லை. இதற்காகவே நாங்கள் தேவ பயத்தை குறித்து நாங்கள் என்ன செய்கிறோம்? நாம் பேசாமல் விடுகிறோம். இவ்விதமாய் பேசாம விடுகிறபடினாலே என்ன நடைபெறுகிறது? சபைக்குள்ளே பாவம் என்ன செய்கிறது? பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சில சமயங்களிலே பார்த்தால் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமையை நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்கள், சபைக்குள்ளே எத்தனை விதமான பாவங்கள் இருக்கிறது. அதாவது உலக மனுஷர் எப்படி செய்கிறார்களோ அதே போல இன்னைக்கு திருமணம் செய்யாமலே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறார்கள். ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் பார்க்கிறோம் திருமணத்துக்கு முன்னதாகவே இவ்விதமாய் உறவு கொள்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் கண்டிக்கிறது, எவ்வளவாய் அதை பாவம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கோ இன்றைக்கு அதை குறித்து ஒரு பயம் இல்லை, அதை குறித்து ஒரு கலக்கம் இல்லை, அதை குறித்து ஒரு வெட்கம் இல்லை, ஒரு குற்ற உணர்வில்லை. அதை கண்டும் காணாதது போல நாங்கள் விட்டு விடுகிறோம். அதை நாம் இதெல்லாம் செய்து கொண்டும் நாம் சபைக்கு வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம் என்றெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனை பேர் என்ன செய்கிறார்கள்? கருக்கலைப்பு செய்கிறார்கள். கருக்கலைப்பு செய்துவிட்டு அபார்ஷன் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல ஆராதிக்கிறார்கள். இதெல்லாம் நாம் எடுத்து சொல்லுகிறோமா? இதையெல்லாம் நாம் கண்டிக்கிறோமா? நாம் இதெல்லாம் பாவம் இல்லை, எல்லாரும் செய்கிறார்கள், உலக மனுஷர் செய்கிறார்கள், ஆகினால் நாங்கள் செய்தால் என்ன என்ற அந்த விதமான ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், இந்த கோவிட் காலத்திலே லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள் என்று. ஆனால் ஒவ்வொரு நாளும் அபார்ஷன் மூலமாக, கருக்கலைப்பு மூலமாக எத்தனை லட்சம் குழந்தைகளை நாம் கொலை செய்கிறோம். இவ்விதமாய் செய்யும் போது தேவன் இவ்விதமான பாவத்திற்காக பாவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டாரா? ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை அனுப்புகிறார் என்று நான் சொல்லல, அனுமதிப்பார். சாத்தான் தான் இதை கொண்டு வருகிறான். ஆனால் இவ்விதமாய் பாவம் பெருகும் போது ஆண்டவர் இதை அனுமதிப்பார். அது மட்டுமல்ல, பாருங்கள், இன்றைக்கு ஓரின சேர்க்கை இன்றைக்கு சபைகளிலே காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அநேக சபைகள் ஓரின சேர்க்கையை, ஓரின திருமணங்களை அங்கீகரிக்கிறது மாத்திரமல்ல, ஓரின சேர்க்கை உள்ளவர்களுள்ள பெந்தேகோஸ்து சபை கூட இன்னைக்கு, பெந்தேகோஸ்து சபை, கரிஸ்மேட்டிக் சபை கூட இன்னைக்கு இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், சபை எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். சபை அதர பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் தேவனுக்கு எவ்வளவு கோபாக்கினையை ஏற்படுத்தும் என்று யோசிச்சு பாருங்கள். அந்த நாட்களிலே சொதோம் கொமோராவிலே என்ன நடந்ததோ அதே போன்றதான ஒரு காரியத்திலே இன்றைய உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தோடு சேர்ந்து சபையும் இன்றைக்கு அமிதமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான பாவங்களை தேவன் வெறுக்கிறார். இப்படிப்பட்ட பாவங்கள் சபையில இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், அது அனனியார் சப்பிரால் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சபையிலே ஒழுக்கத்தை, கிரமத்தை, பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறார். அவரிடத்துல இந்த விதமான மாய்மாலமான வாழ்க்கைக்கு அங்கே இடம் கிடையாது. அவருடைய சபையில் இப்படிப்பட்ட மாய்மாலமான வாழ்க்கை காணப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆரம்பத்திலே அவிதமான ஒரு தண்டனை அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்.
பாருங்கள், நாம் என்ன பார்க்கிறோம்? நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாய பிரமாணம் என்றால் என்ன? அதாவது நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், என்ன விதமாய் வாழ வேண்டும், நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறை என்ன விதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை நாம் மீறும் போது நாம் பாவம் செய்கிறோம், கர்த்தருக்கு விரோதமாக நாம் போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில காணப்படும் போது அது கர்த்தருக்கு எவ்வளவு வேதனையை ஏற்படுத்தும் என்று பாருங்க. இன்னைக்கு பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது? மனுஷரை பிரியப்படுத்துகிற பிரசங்கங்கள், உப்பு சப்பு இல்லாத பிரசங்கங்கள், கலப்படம் நிறைந்த பிரசங்கங்கள். வெளியிலே தான் கலப்படம் இருக்கிறது என்று பார்த்தா இன்றைக்கு சபைக்குள்ளும் ஊழியத்துக்குள்ளும் கலப்படம் இருக்கிறது. சத்தியத்தை, முழு சத்தியத்தை எடுத்து சொல்லாமல் அரை சத்தியத்தை, we don't preach the full truth, we preach only half the truth. ஏனென்றால் முழு சத்தியத்தை நாம் சொன்னால் ஒருவேளை சபையிலிருந்து மக்கள் போய்விடுவார்கள், புண்பட்டு விடுவார்கள், அவர்களுடைய உள்ளம் பாதித்திரும் அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம பிரசங்கம் பண்றது இல்லை. அதே போல நாமும் கூட அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் மறுக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இவெல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க 2 தீமோத்தேயுவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு சபைக்கு வருகிற விசுவாசி அப்படிதான் இருக்கிறார். அவனுக்கு கண்டிப்பான பிரசங்கம் பிடிக்காது. பாவத்தை குறித்து கண்டித்து பேசினால் அவனுக்கு பிடிக்காது. சபைக்கு வராமல் நின்று விடுவான். தசமபாக காணிக்க கொடுக்க மறுத்து விடுவான். பாருங்க, 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சமயம் வாய்த்தாலும், வேதவசனம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறது. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தேவையாயிருக்கிறது. பூசி மெழுகுகிற பிரசங்கங்கள். இயேசு சுவாமி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு சுவாமியுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. கடைசி காலங்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்ன? அதாவது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது பாவியை கண்டிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். பாவியை நாம் கண்டித்தால் அவனுடைய இரத்த பலிக்கு நாங்கள் தப்பி விடலாம். நாங்கள் பாவியை கண்டிக்காம போனால் அந்த இரத்த பலியை ஊழியக்காரர்களாக எங்களிடத்திலே கர்த்தர் கேட்க போகிறார். ஆகையினால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க இருக்கிற சபையிலே நீங்கள் உண்மையாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எந்த மாய்மாலமும் வேண்டாம், எந்த வேறுபாடும் வேண்டாம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான உன்னதமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எந்த விதத்திலும் நாம் பின்வாங்கி போக வேண்டாம். எந்த விதத்திலும் 2 தோணிலை நாம் கால் வைக்க வேண்டாம். எந்த விதத்திலும் 2 எஜமான்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் சேவை செய்கிறவர்களாக, ஊழியர் செய்கிறவர்களாக நாம் காணப்படும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் பலவிதமான பாவங்கள் சபையிலே காணப்படுகிறது. சில சமயங்களிலே நாம் ஊழியக்காரர்கள் கூட, அதாவது தேவன் சொல்லாததை கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று விசுவாசிகளுக்கு நாம் சொல்லுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லாததை நாம் யாருக்கும் சொல்லவே வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஒரு விசேஷித்த
ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். God has a specific blueprint for every single person on this earth. அப்ப நாம் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் போது சில சமயங்களிலே நாம் பொய் தீர்க்க தரிசனங்களை, கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்வதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பலவிதமான தீமையை அனுபவிக்க வேண்டி வரும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்னத்திற்காக படைக்கப்பட்டார்களோ, சிருஷ்டிக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆகையினால் அருமையான சகோதரனே, சகோதரியே, யாராவது உங்களிடத்திலே வந்து நின்று கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் உடனடியாக நம்பி விடாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாய் உங்களோடு பேச முடியுமானால் அதே கர்த்தர் உங்களோடு நேரடியாகவும் பேசுவார். கர்த்தர் பேசுகிறார் என்றால் நீங்கள் அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்க்கிறது மாத்திரமல்ல, என்ன செய்யுங்கள், உங்களுடைய உள்ளத்தில் அதை குறித்து ஒரு சமாதானம் இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அதை குறித்து ஒரு சமாதானம் இல்லை என்றால் அப்ப கர்த்தர் பேசவில்லை, இது ஒரு கள்ள தீர்க்க தரிசனம், இது ஒரு பொய் தீர்க்க தரிசனம் என்றுதான் நாம் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்கிறோம் அங்கே வேதத்திலே பல வசனங்கள் இருக்கிறது. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது நாம் முதலமாய் வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது போதும். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்லாததை அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தாங்களாகவே எடுத்து என்ன செய்கிறார்களாம்? சொல்லுகிறார்களாம். மேலும் பாருங்க, எரேமியா 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாங்கள் விதமாய் வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களோட நான் அவர்களோடு பேசாமல் இருந்தோம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதே ஒரு குடிசை கைத்தொழிலாக மாறிவிட்டது. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆளை தான் கல்யாணம் கட்ட சொல்றாரு, இந்த வேலைக்கு தான் போக சொல்றாரு, இந்த வீட்டை தான் வாங்க சொல்றாருன்னா அதே கர்த்தர் உங்களோடும் பேசும் வரைக்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அநியாயமாக நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியத்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவன் காட்டாததை, வெளிப்படுத்தாததை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகினாலே ஊழியக்காரர்களாக இருக்கலாம், வேத வசனத்தோடு வரலாம், பெரிய பெயரோடு புகழோடு வரலாம். கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக சபையில காணப்படுகிற இன்னொரு ஒரு பாவம் என்ன? ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுவது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீங்க பேசாதீங்க. அந்த ஊழியக்காரன்ல குறைகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், இல்லாவிட்டால் பிழைகள் கூட இருக்கலாம். இருந்தால் அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறதை விட்டுட்டு அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீங்க பேசுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களிடத்திலே கணக்கு கேட்பார். பாருங்கள், 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அது ஆண்டவருடைய ஊழியக்காரனை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நாம் விரல் நீட்ட வேண்டாம், நாம் குறை சொல்ல வேண்டாம், அவர்களை பற்றி தூற்றி தெரிய வேண்டாம்.
அதாவது ஒரு ஊழியக்காரன் ஒரு பிழை இருக்கும் என்றால் அந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதன் பின்பு ஒருவேளை அவரிடத்துல தனிப்பட்ட முறையில போய் அவரிடத்திலே அவருடைய அந்த குறையை சுட்டி காட்டுங்கள். இதை விட்டு தூற்றிக்கொண்டு தெரியாதீர்கள். பாருங்கள், ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களை பற்றி தூற்றி தெரிகிற சகோதரனே, ஊழியக்காரர்களை பற்றி தூற்றி தெரிகிற சகோதரியே, உங்களை பார்த்துதான் சொல்கிறேன். அது தேவனுடைய ஊழியக்காரன், அது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன். அவனை பற்றி தூற்றி தெரிய உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? என்ன உரிமை இருக்கிறது உங்களுக்கு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் ஆண்டவருக்கே கணக்கு ஒப்புவிக்கிறான். நான் உங்களிடத்துல கேட்கிறேன், நீங்கள் இந்த ஊழியக்காரனை பற்றி சொல்லிக் கொண்டு திரிகிறீர்களே, அந்த ஊழியக்காரன் செய்ததுல ஒரு 10%, ஒரு 10% நீங்க உங்க வாழ்க்கையில செய்திருப்பீங்களா? அவர் 1000 ஆத்தும ஆதாயம் செய்திருந்தா நீங்க ஒரு 10 ஆத்தும ஆதாயம் செய்திருப்பீங்களா? அதாவது கனி இருக்கிற மரத்துக்கு தான் அடி விடும் சொல்லுவாங்க. ஆகையினால ஒரு ஊழியக்காரன்ல குறை இருக்கிறது என்றால், பிழை இருக்கிறது என்றால், பாவம் இருக்கிறது என்றால் அந்த மனுஷனுக்கு தான் தாக்குதல் இருக்கிறது, அந்த மனுஷனுக்கு தான் அடி விழுந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அந்த மனுஷன் சரிக்கு இருக்கிறான், ஒருவேளை அந்த மனுஷன் அறிந்தோ அறியாமலோ பிழையான வழியில போய்கொண்டிருக்கலாம். அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு பாருங்கள், வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது அங்கே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தானை பற்றி சொல்லி இருக்கிறது. அவருடைய வேலை என்ன தெரியுமா? எப்பொழுதும் சகோதரரை குறை சொல்லுகிறவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்க சகோதரர்களை குறை சொல்லிக் கொண்டு தெரிவீர்கள் என்றால், ஊழியர்களை தூற்றிக் கொண்டு தெரிவீர்கள் என்றால், ஊழியர்களை பற்றி தாறுமாறாய் பேசுவீர்கள் என்றால், நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள்? அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தானுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் இருக்க வேண்டாம். தேவ பயம் உண்டாகட்டும். தேவனை குறித்து நான் பேசக்கூடாது, தேவனுடைய ஊழியக்காரரை குறித்து பேசக்கூடாது, தேவனுடைய சபையை குறித்து பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல, சில நேரங்களில் ஆவியானவர் வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான விதங்களிலே ஊழியக்காரர்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆகவே அறியாததை தெரியாததை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அறியாததை தெரியாததை இதென்ன, இது பைபிள் அப்படி சொல்லி இருக்கா, பைபிள் அப்படி இருக்குதா, இதென்ன வித்தியாசமா இருக்கு என்று சொல்லாதீங்க. ஏனென்றால் ஆவியானவர் வித்தியாசமான விதங்களிலே கிரியை செய்கிற நாட்கள், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை நடப்புகிற நாட்கள் இது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, தேவ பயத்தோடு நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களையே அவர் நேசிக்கிறார், விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களையே அழைத்து கொண்டு போக கர்த்தர் வருகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஆராதிப்பதற்கென்று உங்களுக்கு என்று ஒரு சபை இல்லாவிட்டால், உங்கள் பட்டணத்திலோ கிராமத்திலோ இருக்கிற சத்தியத்தை போதிக்கிற ஒரு நல்ல சபையிலே நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு அருகில் இருக்கிற ஒரு சபைக்கு போவீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவண்டை அவர்கள் உங்களை வழி நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் மறந்து போக வேண்டாம், இது உங்கள் வெற்றியின் நேரம்.